தேசம் என்பது 56 தேசம் அல்லவா? தேசத்தின் பகுதி எங்க நாடு காசிமாபுரி பட்டணம். அந்த காசிமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தை இருக்கின்றாரு காசி மகாராஜனுக்கும் என் தாயாகிய மாணிக்கவல்லி மரகதவல்லி திரு அண்ணனுக்கும் மொத்தம் 3 குழந்தைகள் பிறந்தோம். 3 குழந்தைகள். முதலாவதாக எங்க அக்கா இருக்காங்களே அம்பாள் பிறந்தது. இரண்டாவதாக எங்க அக்கா நடுக்கா அம்பிகை. மூன்றாவது நான் பிறந்தேன். என் பேர் அம்பாலிகை. அப்படி இருக்கும் தருவாயில் நாங்க என்றைக்கு பிறந்தோமோ 3 பேரும் இனி பிரியவே மாட்டோம். ஒரு எங்கே சென்றாலும் ஒரே குடும்பம். ஆமா, ஒரே குடும்பம். ஸ்கூல் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம், ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே பெட்ல படுத்துக்குவோம், ஒரே பாத்ரூம்ல குளிப்பீங்க. ஆமா, பீபால போனா ஏச்சி கைது இதெல்லாம் செய்யல. அப்புறம் ஒண்ணா உட்கார்ந்து இப்படி நேதிரே கைது வாய மூடி. நாங்க ஆடை உடுத்தினா சரிதான். நாங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒரே மேட்சா, ஒரே கலரா, ஒரே மேட்சா தான் போடுவோம். ஒரே டிஷர்ட். எங்களை மூவருக்குள்ளவே இணைய பிரிவு என்பதே கிடையாது. புரியுதா? ஒருவர் அக்கா தனிச்சு அம்மா என்பதே கிடையாது. அவ்வளவு ஒற்றுமை. என்னடி எல்லாருக்கிட்டும் வேண்டாம். புரியுதா? என் அக்கா அம்பாள் இருக்காங்களே அவங்களும் சரிதான். என் அக்கா அம்பிகை அவங்களும் சரிதான். நானும் சரிதான். ஏன் உங்க அக்கா அம்பிகை மட்டும் டோல்கேட்ல நிக்கப்பா? அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, காலேஜ் போவாங்க. டோல்கேட்ல காலேஜ். ஏய், அவங்க தள்ளி சீனிவாசன் காலேஜ் படிக்கிறாங்க. இங்க இருந்து எங்க டோல்கேட் இங்க போய் தான் பஸ் ஏறுவாங்க. அப்படி சொல்லி தவறா யோசிக்காதீ. நீ சரி ஓகே. எங்க அக்கா டோல்கேட்ல பஸ் ஏறுது உனக்கு பத்தி. அங்க சப்போர்ட் நீ வியாபாரம் பண்றியாமே. 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா அது நம்ம அக்கா நீனு தான் பண்ணிட்டு இருக்க. நீ வேப்பூர் கூட்டுரோடு கீழே பாலத்துக்கு பண்ணிட்டு இருக்கிற அக்கா டோல்கேட்ல பண்ணிட்டு. ஆனா ஒரு காரணம் புரியுதா? அன்றாம் முதல் இன்றாம் வரை மூவரும் இணைந்திருந்ததே கிடையாது. ஒரே ஒற்றுமையா இருப்போம். ஆனா இன்றைய தினத்தில் பாடகசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஏதோ விஷயம் தெரியவில்லை. எங்க நடக்கா புரியா அம்பிகை வரிமுறை உத்தரவு ஆனா ஒரு காரணம் தங்கள் பாதத்தில் மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு மந்தார வெற்றி வேர் பாரசாதம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலரை கொண்டு வந்து உன் அருமை அந்த வண்ண வந்தனம் செய்கின்றேன். அழைப்பத்த சமாச்சாரம் என்ன காரணம்? அக்கா இப்படி இருவரும் இருக்காங்களே அவங்க குரல் கேட்கின்றது. அமர்ந்து பார்க்கலாம். வீட்டுக்கு செல்ல வேண்டும்.
கல்யாணம் என்னுடைய விருப்பத்துக்கு கல்யாணம் செய்வதுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன அடி அடி என்று அடித்து அடி அம்பா எப்பொழுது எங்களுடைய வார்த்தையை நீ கேட்கலையோ நீ அம்பாள் கெட்டால் இவளின் எனக்கு மகள் கிடையாது, எங்கேயாவது போய் நீ சாகு அப்படின்னு சொன்னார்கள். அதனால இவள் கெட்டால் கெட்டால் கெட்டு மற்ற மகள் இருக்கிறார் அம்பிகை அம்பாலிகை இருவரையும் அழைத்து அவருக்கு கல்யாணம் செய்யலன்னா அப்பா அம்மா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நான் விடுவனா தங்கமார்கள் பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டிருக்கார்கள். தங்கைகளை என் வழிக்கு அழைத்து என் வழிக்குதான் உள்ள கொண்டு போகும். ஆனா நம்ம அங்க பள்ளிக்கூடம் போறது யாருக்கும் தெரியக்கூடாது. அல்லது தங்கா அம்பிகா அம்பாலிகை சரி பிரிதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களை மலராக பாவித்து உன் பாதத்தை வைத்து பட்டால் தொடுத்து பன்னீர் அபிஷேகம் செய்தால் அந்த சூரியன் இருக்கிறது வெப்பங்கள் ஏற்பட்டு வாடி வதைவிடும் அல்லவா. ஆனா ஒரு காரணம் உன் தங்கைமார்கள் அம்பிகை அம்பாலிகை இருவரும் அன்பு என்ற மலரை கொண்டு வந்து பாதத்தை வைத்து பட்டால் என்னுடைய பாதத்தை பணிந்துவிடாது என்று தீர்க்காயில் வெற்றி சுபேச்சு விளையாட்டான வாழ்வ தங்கா. ஆனா ஒரு காரணம் சொல்லுமா அக்கா அடே அக்கா நாடி வந்த செடி என்ன ஆனா ஒரு காரணம் எங்களை நாடி வந்த செய்தியில் என்ன அது மட்டுமல்ல தங்கள் முகத்தை பார்த்தால் ஒரு தடகத்தில் ஒரு தாமரை புஷ்பம் நன்றாக இருக்கும். அந்த தாமரை புஷ்பம் எவ்வளவு அழகாக இருக்கும் அதன் மாதிரி உங்க முகம் இருக்கும். என்ற நேரத்தில் முகம் இருப்பது காரணம் எங்களை தேடி வந்த காரணம் என்ன சொல்லுங்க. பாடகிஜாலைக்கு திடீர்னு தேடிக்கு வந்த காரணம் சொல்லுவோம் என்று சொன்னா பிறக்கும் போது தாயினுடைய வயிற்றிலிருந்து தனித்தனியா பிறந்தாலும் தனித்தனியா பிறந்தாலும் ஒற்றுமையா இது நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தனிச்சு இருந்தது கிடையாது. சாப்பிட போனாலும் குளிக்க போனாலும் பாடகஜாலைக்கு படிக்க சென்றாலும் ராத்திரில படுக்கும் போது உங்களை விட்டு என்னால பெரிய. அதனால எந்த வார்த்தையானாலும் உன் பேச்சை நான் தடுத்து பேச மாட்டேன். எது சொன்னாலும் நான் கேட்கறேன். சத்தி செய்யுங்க. சத்தி அப்படி இருக்கட்டும். நாங்க 3 பேரும் ஒற்றுமையா இருக்கிறோம். அதுல உனக்கு என்ன போச்சு போறாம ஏண்டி 3 இல்ல 3 பேர் இருக்கோம். என்ன 3 எடுக்கிற
இது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆமா காலேஜ் படிக்கிறாங்க அவங்க காலேஜ் இது இந்த பக்கம் நான் இது உளுந்தூர்பேட்டையில காலேஜ் படிக்கிறேன் உளுந்தூர்பேட்டையில காலேஜ் படிக்கிறேன் இது அக்கா எங்க படிக்கிறாங்க காலேஜ் நெடுஞ்செழியா அது அது தலசிமை சீனிவாசன் நான் படிக்கிறேன் நீ என்ன படிக்கிற தெரியாது நான் என்ன படிக்கிறேன் ஞாபகம் எல்கேஜி ஐயோ ஐயோ இந்தாடியா சின்ன வயசுல படிச்சீங்க வயசுக்கு வந்த மாதிரி எல்கேஜி படிக்குது அதுக்கு இல்ல நீ சின்ன வயசுல படிச்சு இப்ப பெரிய ஆள் ஆயிட்டல பிஎஸ்சி எம்எட் சார் எம்எட் பிஎஸ்சி எம்எட் இது யாரு நான் டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் அது கேட்டா இது அக்கா லா படிச்சிருக்காங்க பிஏபி வழக்கறிஞர் ரைட் நீ எதனா படிச்சீங்க நான் அதுல தான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஸ்கூல்ல ஏய் எதுக்கு நீ இப்ப இதெல்லாம் விவரமா கேக்குற? இதெல்லாம் ஏன் கேட்டேன்னா என்ன காரணம் ஒரு இடத்துல ஒரு மாப்பிளை வந்தா இதுல படிச்சிருக்காங்க இது கேக்குறாங்க போறாங்க வராங்க அப்படியா பொண்ணு புரோக்கர் ஒரு ரேட் எப்படி ஏய் என்ன ரேட் காலேஜ் ரேட்டுமா காலேஜா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் லட்சமா ஆமா என்னத்துக்கு 2 லட்சம் கட்டுப்படாது பாப்போம் நீங்க பாப்போம் வேலைக்கு பாக்குறேன் இது கட்டுப்படாது போ ஒரு ரேட் எப்படி என்னது ஒரு ரேட் தான் தெரியல பீஸ்ல எங்க அப்பா அம்மா கட்டுறாங்க தெரியாது உனக்கு எப்படி ஒரு 300 ரூபாய் போடலாம் நமக்கு கேப்டன் எங்க அக்கா ஒரு ரேட் எங்க அக்கா தான் பீஸ் கட்டுறாங்க எங்க அப்பா அம்மா எங்களை பெற்றிருந்தாலும் வளர்த்தவங்க எல்லாம் எங்க அக்கா தான் அதனால எங்க அக்கா தான் எங்க பீஸ் கட்டுறாங்க உனக்கு 9 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய்க்கு அப்ப எங்க அக்கா பரவாயில்ல 300 ரூபாய் உனக்கு 9 ரூபாய்க்கு ஏய் சரி படி அக்கா அப்படி ஆகாயமரி பூமாதேவி சாத்தியா எது சொன்னாலும் கேட்கற அக்காவுக்கு ஒரு சத்தியம் செய்யுங்க சாகர வரைக்கும் எந்த வார்த்தையுமே ஒண்ணு நீ சொல்ல என்னத்துக்கு என்ன சொல்லிட்டு பெரிஞ்சிருக்கிறனா என்னத்துக்கு ஏன் தங்கச்சி குச்சிக்கார தேவையா நீ போடி எங்களுக்கு நீ போ மயிலாந்து துப்புனா மாறு மேல நீ போடி தேவடியா தேவடியால பார்த்து தேவடியானா அவன் முன்ன தேவடியால அக்கா வா பெரியக்கா என்ன சொல்றாங்கன்னா நாம என்றைக்கு தாய் வயிற்றில் கருவி உருவாகி 3 பேர் ஒண்ணா பிறந்தோமோ ஆமா அன்றாவது முதல் இன்றாவது இணை பிரியாம இருக்கிறோம் இனிமேல் பிரிது போற கிடையாது ஆமா இனிமேலும் பிரிது கிடையாது ஆனால் அக்கா என்ன சொல்றாங்கன்னா ஆகாய மரிய பூமாதி சாட்சியாக ஆணையாக அக்கா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறோம் அப்படி சத்தியம் மட்டும் தான் கேக்குறாங்க சத்தியம் தானே என்ன கேக்குறாங்க உடன் பிறந்த அக்கா என்ன கேட்க போறாங்க நமக்கெல்லாம் மூத்தவங்க அவங்க தான் ஆமா நம்ம பழத்தை விட்டாலும் அவங்க தான் மோட்டு விட்டாலும் அவங்க தான் அக்கா தான் சத்தியம் தானே கேக்குறாங்க உடன் பிறந்த ரத்தம் ஆமா ரத்த பாசம் ஆமா நம்ம எவ்வளவு நினைப்பாங்களா கேட்க மாட்டாங்க அக்கா அது அக்கா ஆகாயோ தானறியே இந்த பூமாதேவி ஒரு பெண்ணு நாம பெற்றெடுத்தாங்களே ஒரு தாய் ஆமா அவங்களும் ஒரு பெண்ணு நம்ம மூணு ஒரு பெண்ணு தான் ஆனா ஒரு காரணம் ஆகாய மரிய பூமாதேவி சாட்சியாக உங்கள் மீது ஆணையாக நீ எதை சொன்னாலும் உங்களை தடுத்து பேச மாட்டோம் என்ன சொன்னாலும் கேட்கிறோம் இப்ப அந்த அடிய தங்கிச்சிங்க ஏன் தெரியுமா வீட்டுக்கு போனேன் அப்பா அம்மா என்ன கூப்பிட்டாங்க கல்யாணம்னு சொன்னாங்க உங்க கல்யாணமா உடனே பந்தல போட சொல்லணும் உடனே சமையல் மாஸ்டர் சொல்லணும் டெக்கரேஷன் சொல்லிருக்கேன் டெக்கரேஷன் 13,000 கேட்டிருக்காங்க தம்பிங்க 13,000 கேட்டிருக்காங்க சொல்றது கேட்டு பேசுறியா கல்யாணம்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு விருப்பமானு கேட்டாங்க விருப்பம்னு சொன்னேன் ஆனா கல்யாணம் செய்துக்கு சொன்னது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னு சொன்னா பிறந்து நம்ம 3 பேர் இது நாள் வரைக்கும் பிரியாத ஒற்றுமையா இருந்து நான் கல்யாணம் செய்துட்டு போன என் தங்கச்சி பார்க்க முடியுமா முடியாது உங்களை மறந்துடுவோம் தானே உண்மைதானக்கா உங்க எண்ணம் எனக்கு மனசுல வந்து இதான் சொந்த உடன் பிறப்புங்கிறது இந்த தெருவுல படுத்து உருண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டும் ரத்த பாசம் இனி ஒரு ஜென்மத்தில் 3 பேர் ஒன்னா பிறக்க போறோமா கிடையாது அக்கா அதுக்காக என்ன சொன்னாங்க
ஏன் கல்யாணம் வேணாங்கிறன்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஞாபகத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேற விதமா சொல்லிட்டேன். மாப்பிள்ளை எங்க பார்க்க போறீங்க என்ன, கல்யாணம் உனக்கு விருப்பம் தான் உடனே மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், நீ இந்த உலகத்துல எத்தனை மாப்பிள்ளை கூட கல்யாணம் செய்துக்க மாட்டேன், யா விருப்பத்துக்கு தான் கல்யாணம் எப்படின்னு கேட்டாங்க. இந்த 55 தேசராஜாக்களுக்கு நிருபம் கொடுக்க வேண்டும், நம்ம காசிமாபுரி பட்டணம் எல்லாரும் வரணும், அவரவருக்கு சிமாதர் கொடுத்து அமர வைத்து, அதாவது 60 அடி துசக்கம்பத்தை நட்டு அதன் மேல் அமர்ந்து கையில எடுத்து பூமாலை எடுத்து நான் சுழட்டி வீசும் பொழுது யாருக்கு கழுத்துல விழுதா அவர் தான் மன்னவராக ஏற்றுக்கோணும். அதுக்கு அப்பமா என்ன சொன்னாங்க, உதைத்து கெட்டால் அம்பாள் நீ சாகு, எங்களுக்கு மகளே கிடையாது, வெளில போய் அடிச்சு அதை துரத்தி விட்டாங்க. அதனால நான் ஏன் சொல்றேன்னா, எப்படி பிறந்த இடத்துல எப்படி இருந்தோமோ அது மாதிரி சாகர வரைக்கும் நம்ம 3 பேர் பிரியாம இருக்கணும். அதற்கு அப்படி நாங்க என்ன செய்யணும் ஏன்னு சொன்னா, 3 பேருமே ஒருவரை கல்யாணம் செய்துக்கிட்டா நம்ம தாய் வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி போற இடத்துல இருக்கலாம்ல. 3 பேரும் ஒருவரை திருமணம் முடிக்க வேண்டுமா? ஆமா. அதுக்கு அப்பா அம்மா அவங்களை கூப்பிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் உங்களுக்கு கேட்பாங்க. சரி, நீ உடனே என்ன சொல்ற, நான் இங்க வந்ததோ உங்கள்கிட்ட பேசுறதோ தெரியக்கூடாது. நீ என்ன சொல்ற, அப்பாப்பா வீட்டுல எல்லாத்தபடிய பெரிய மகள் அம்பாள் இருக்க, அக்காவை விட்டுட்டு எங்களுக்கு கல்யாணம் செய்தா சரி உலகத்துல என்ன சொல்லுவாங்க, அவ என்ன தவறு செய்தா அவளை விட்டுட்டு சின்னவளுக்கு கல்யாணம் பண்றன்னு சொல்லுவாங்க, அக்காவுக்கு கல்யாணம் செய்த கல்யாணம் செய்துக்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப அவருக்கு என்ன சொல்ற, அவர் பேச்ச பேசாத, நீங்க கல்யாணம் செய்துக்கன்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை தான், அக்கால் எந்த வழியோ அம்பாள் எந்த வழியோ அதே வழிதான். நாங்க எங்க அக்கா செத்தாலும் நாங்க செத்துருவோம், இருந்தாலும் இருப்போம். எங்க அக்கா என்ன சொல்லுதோ அதுதான். நீ என்ன அக்கா என்ன சொல்றாங்கன்னா, என்றைக்கு இதுவரைக்கும் இணைப்பிடாம இருந்துட்டோம், இனிமே என்ன பெரிய கூடாது. நான் எந்த மாப்பிள்ளை திருமணம் முடிக்கின்றானோ அந்த மாப்பிள்ளைக்கு அவரை தான் நாமளும் திருமணம் செய்யணுமா? ஏ சண்டால பாகையே பிதமன்ன வினை போலே போலே நான் நந்தினை மேகை போலே பாடகி பணம் கொண்ட பாம்பின் வாயில், பணம் கொண்ட பாம்பின் வாயில் நான் பத்தின தேரை போலே சினங்கொண்ட ராமர்பானா என் தீர்குளத்தில் பாய்ந்தது போல் சினங்கொண்ட ராமர்பானா என் தீர்காலத்தில் பாய்ந்தது போல் கடப்பட்ட நெஞ்சை போலே என்ன படுத்த ஆண்டவா, கடப்பட்ட நெஞ்சை போலே நான் கத்தினேன் பாரா. அந்த 3 குழந்தை பிறந்தால் முதல் அன்றாவது இன்றாவது வரை 3 பேர் இணைபெறும் விருதம் அல்லவா, அதை மனதில் வைத்து இந்த சண்டால் படுவா இருக்கின்றாலே அம்மா தங்கா ஆகாய மரிய பூமாதி சாட்சியாக
நான் என்ன சொன்னா கேட்கிறேன் சத்தியம் கேட்டு அக்கா ஆனா வார்த்தை பிரகாரம் நம்ம 20 சத்தியம் கொடுத்து விட்டோம் ஆனா இன்றைய தினத்தில் என்ன சொல்றா பார்த்தாயா சொல்றாரு அக்கா இது நியாயமா இது தவறுடா. அப்போ அப்ப நான் போய் சாகலாமா செத்துட்டா ஐயோ, அப்ப செத்துட்டா வேணாம்டா. எனக்கு என்ன மனசுல ஒரு கஷ்டம் நீ இவ்வளவு பேசிட்டு அழுவுற உங்களை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு தனியா போவேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு மனசுல ஒன்றா கூடி இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்னா படித்து ஒன்னா படுத்து இப்படி ஒற்றுமையா இருந்து தங்கச்சிகளை நான் கல்யாணம் செய்து பண்ண உங்களை நான் பார்க்க முடியுமா உங்களை கூடி இருக்க முடியாது முடியாது. சரி எங்க இருந்தாலும் நம்ம 3 பேர் ஒன்னா இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான் ஆனா ஒரு காரணம் சத்தியம் செய்துட்ட சத்தியத்தை மறக்க கூடாது சரி, நான் பாரதிய ஜாதிக்கு வந்ததாகவும் ஒண்ணு இங்க வந்த நீ விஷயம் அங்கே இரு, தெரியக்கூடாது வராது, அங்கே இரு. இங்க வந்த விஷயம் தெரியக்கூடாது நான் சொன்னது போல அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வா இன்னாருக்கு இன்னார் எழுதி தேவனன்றி. ஆ. விதிப்பை தன்னைக்கான வேதனை அறிய மாட்டேன் வருகை வந்து படித்து ஆக வேண்டும் ஆகட்டும் அக்கா நீ போயிட்டு வாங்க எப்போது நாராயண சேகலா வெட்டுவாங்க.